யுத்த காலத்துல மன்னர்கள் நின்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் சமகாலத்துல யுத்த காலத்துல ஒரு அதிபர் நின்னு பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டாய்ங்க நம்மள பார்த்து. யார்றா கேட்கறது? மேலை நாட்டு ஏஜென்சி. அப்ப இல்லாதத கேட்பேன். அத நம்மள கற்பூரம் ஏத்தி சத்தியம் பண்ண சொல்லுவாங்க. சரி சொல்றா சாமி. அப்படின்னு சொல்லும்போது, அவன் காட்டுன ஃபுட்டேஜ் என்ன அப்படின்னா, இதுதான். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, உக்ரைன் ராணுவத்தோட பயிற்சியில் ஈடுபடுகிறார் அப்படின்னாய்ங்க. 1,00,000 வீரர்களோட உக்ரைன காப்பாத்த அதிபர் எல்லையில நிக்கிறார் அப்படின்னாய்ங்க. தலைவர் ஜெலன்ஸ்கியும் சும்மா சொல்லக்கூடாது. அவர் ஏற்கனவே காமெடி நடிகன். நடிகன் கோட்டு, கீட்டுலாம் போட்டு நடிச்ச மாரி, இந்த பக்கம் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் போட்டு, ஆர்மி ட்ரெஸ்ல அப்படி பக்காவா வந்து நடிச்சார். ரஷ்ய படைகள் நுழையும்போது ஒரு பயம் இல்ல. தலைநகர் கிவ்வ நோக்கி ரஷ்ய படைகள் அது பாட்டுக்கு ஜொர்ருன்னு போயிருச்சு. ஒரு துப்பாக்கிச் சூடு கூட இல்லாம. என்னடா 2 நாள் முன்னாடிக்கு தான் 1,00,000 வீரர்கள் எல்லையில நிக்கிறாருன்னீங்க. அதுபோக அதிபரும் கூட நிக்கிறாருன்னீங்க. ஆனா இப்ப ஒரு பயம் இல்லையே அப்படின்னு கேட்டப்ப, இல்ல அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டார்கள். அந்த காலகட்டத்துல இவர ராணுவ ரீதியாவும் இவருக்கு மிகப்பெரிய திறமை இருக்கு. 2ஆம் உலகப் போர் கதாநாயகன் அப்படின்னு பல நபர்கள சொல்வார்கள். அன்னைக்கு இருந்த பிரிட்டன் பிரதமர். அதுக்கடுத்து அவர்தான். அவர விட்டு 2ஆம் உலகப் போர் கதாநாயகன்னு மாத்தவே மாட்டாய்ங்க. ஏன்? ஏன்னு நமக்கு தெரியாது. இவனுங்க பொய் சொல்றத திரும்ப திரும்ப நம்ம சொல்றதா? அதனால அந்த பேர கூட சொல்ல முடியாது. போங்கடா. அவருக்கு இணை அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கிய சொன்னார்கள். அப்பவே இந்த படம் ஓடாது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஆனா, அப்ப அத பெருசா பேசப்பட்டுச்சு. அப்பேற்பட்டவர் அதாவது அந்த ராணுவ பின்புலம் உள்ள நபர் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, "ஏன்யா இவ்வளோ பேசுற? அவர்தான் 3 வருஷமா தோத்துக்கிட்டே இருக்காரே! பாவம் அந்த மனுஷன்" அப்படின்னு சொல்லி நம்மலாம் கேட்டோம்னா, அவரு செய்யக்கூடிய கேலி கூத்தா அந்த நாட்டு ராணுவம் எப்படி சகிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியலன்னு அந்த நாட்டு டெலகிராம் சேனலே சொல்றார்கள். ஏன் அப்படின்னா, அ நெறைய தோல்விகள். அந்த தோல்விக்கு காரணம் என்ன? "தளபதியே தூக்கு. இந்த பையன் சரியா சண்ட போடல" அப்படின்னு தூக்குறார்கள். இதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான். தோக்குற இடத்துல இருந்து ஆட்கள நகர்த்துறதும், அந்த டீம ஸ்டஃபில் பண்றதோ, டிஸ்மிஸ் பண்றதோ, சஸ்பெண்ட் பண்றதோ இதெல்லாம் இயல்பா எல்லா கட்டத்திலயும் நடக்கக்கூடியதான் யுத்த களம். வாழ்வா, சாவா ஏதாச்சும் மேஜிக் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதனால அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா ஒவ்வொரு கட்டத்திலயும் தளபதிகள தூக்கி, தூக்கி, தூக்கி இப்ப தளபதிகளே இல்ல. இல்ல அப்படிங்கும்போது அதே ஸ்ட்ராட்டஜி தான். என்ன அப்படின்னா, இப்பவும் தளபதிய தூக்குறாரு. உதாரணத்துக்கு டொனக்ஸ்ல அடுத்தடுத்து கிராமங்கள் விழுகும்போது, ஒவ்வொரு தளபதியும் தூக்குறாரு. ரீப்ளேஸ் யார போடுறாரு அப்படின்னா, முன்னொரு காலத்துல பக்முத்ல விழுந்தபோது யார தூக்குனாரோ, அந்த தளபதிய கொண்டு வந்து இங்க போடுறாரு. இதே மாரி தான் ஒவ்வொரு இடங்களும். ஒரு 10 நாள் முன்னாடி, 3 மாசம் முன்னாடி, 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி யார பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லன்னு தூக்கி வீசினாரோ, அந்த நபர ஒரு 1 1/2 வருஷம், 3 மாசம் கழிச்சு வந்து போடுறாரு. இது என்னய்யா பெரிய லூசுத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி ராணுவத்துக்குள்ளேயே ஒரே புகைச்சல். காரணம் என்ன அப்படின்னா, அங்கேயும் பல சண்டைகள் இருக்கும். அதுவும் தோத்து போற ராணுவம் கேட்கவே வேண்டாம். இந்த சண்டைகள்ல ஜெலன்ஸ்கியோட இந்த கூத்து அப்படிங்கிறது ராணுவ ரீதியாவும் சரி, அரசியல் ரீதியாவும் சரி, பெரிய புரிதல் இல்லாத ஆள்ட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் ராணுவம் ஒரு பக்கம் கதறுது. இப்படி கதறக்கூடிய உக்ரைன் ராணுவத்துக்கு அமெரிக்கா சொல்ற செய்தி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் ஆயுதம் குடுக்கணும். அவங்க தான் இன்புட்ஸ் தரணும். அவங்க தான் சம்பளம் தரணும். அவங்க தான் அதுக்கப்புறம் இங்க நடக்கக்கூடிய ஊழலுக்கும் டாலர்கள பம்ப் பண்ணணும். இதுல 1 கட்டானா கூட இந்த பயலுக முழுசா இயங்க மாட்டாய்ங்க. இதுல ஊழல் கட்டானா கூட ஜெலன்ஸ்கி அம்போன்னு விட்டு எல்லா பயலும் ஓடி போயிருவாய்ங்க. அப்படி ஓடி திரும்பி பார்க்கும்போது ஜெலன்ஸ்கி அவங்களுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருப்பாரு. விட்ட இடத்துல இருக்க மாட்டாரு. ஏன்னா ஊழல் பண்ணாம இந்த நிலப்பரப்ப வச்சு நான் என்னடா பண்றது? அப்படின்னு தலைவன் ஓடிருவான். அப்படி இருக்கும்போது, ட்ரம்ப் நாளையும் ஏன் நீ எண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் நான் கட் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. உண்மையிலேயே கட் பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னா, அங்க உள்ள ஏஜென்சிகள் கேள்வி கேட்கிறார்கள். பதவி ஏற்புக்கு நெறைய பேர கூப்பிடுறீங்கன்னு கேள்விப்படுறோம். அதெல்லாம் இருக்கட்டும். ஜெலன்ஸ்கிய கூப்பிடுவீங்களா? அப்படின்னு. கூப்பிட மாட்டேன். அந்த பயல்ட்ட பேச வேண்டியது நெறையா இருக்கு. ஆனா பதவி ஏற்பு விழாக்கெல்லாம் கூப்பிடுற ஐடியாவும் இல்ல. கூப்பிடவும் நான் மாட்டேன் அப்படின்ட்டாரு. கூப்பிட மாட்டேன். பேச வேண்டியது நெறையா இருக்குன்னா, ஒண்ணே ஒண்ணு தான். கையெழுத்து போட்டு யுத்தத்த முடி. இப்படி எஜமான் கையெழுத்து போட்டு யுத்தத்த முடி அப்படின்னு நினைக்கும்போது, ஜெலன்ஸ்கியோட செல்வாக்கு அப்படிங்கிறது கிரவுண்ட்ல சுத்தமா இல்ல. உதாரணத்துக்கு ராஜதந்திர ரீதியா சுத்தி உள்ள நாடுகள் கிட்ட எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு பயல்ட்டயும் உருப்படியா இல்ல. ஏன் அப்படின்னா, யுத்தத்துக்குள்ள எல்லாரையும் இழுத்து விட்ற பார்க்குறாரு இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி யாருக்குமே பிடிக்குதில்ல. ஒவ்வொரு நாடுகளோட ஆளுங்கட்சியும் சரி, எதிர்க்கட்சிகளும் சரி, அங்க உள்ள மக்கள்களும் சரி, எல்லாரும் ஜெலன்ஸ்கிய ஒரு விரோதியா தான் பார்க்குறார்கள். ஒட்டுமொத்தமா ஐரோப்பாவுக்கு பெரும் பிரச்சனை என்னடா அப்படின்னு கேட்டா, அகதிகள் தான் வேற என்ன அப்படிம்பாய்ங்க திமிரா. இப்ப ஜெலன்ஸ்கி தான் வேற என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க.
அதனால சுத்தி உள்ள ராஜதந்திர நகர்வுகள்ல அண்ணே தோத்து போயிட்டார். அடுத்த கட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, எஜமான் தான். எஜமான் எவ்வளவு குடுத்தாலும் சரி, ஒரு இடத்துலயாச்சும் ஜெயிச்சு காட்டுறாங்களா? ஒண்ணையாச்சும் ஹோல்ட்ல வச்சிருக்கோம்னு சொல்றாங்களா? ஒண்ணும் கிடையாது. அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுமே பெரிய அளவு டயர்டு. அப்படி டயர்டா இருக்கும்போது, இந்த வீணா போனவன நகர்த்தி ஒரு பிரயோஜனம் இல்லாம ட்ரம்ப் வந்து நிக்கிறாரு. அப்ப 2 சைடும் அவுட்டு. சுத்தி உள்ள ராஜதந்திரம் அவுட்டு. அடுத்து எஜமானரும் அவுட்டு. சரி உள்ளூருக்குள்ள வருவோம் அப்டின்னா, மக்கள் என்னைக்கோ ஜெலன்ஸ்கிய வெறுக்க ஆரம்பிச்சுட்டார்கள். அடுத்து அவருக்கு பாதுகாப்பு குடுக்க வேண்டியது ராணுவம் தான். ராணுவம் டோட்டலா இந்த மனுஷனுக்கு ஒரு புரிதலும் இல்ல அப்டின்னு வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஜெலன்ஸ்கிய அமெரிக்கா கைவிட்டும். அதாவது உக்ரைன் யுத்தத்த கைவிட்டு ஜெலன்ஸ்கிய உட்கார வச்சு ஆள வைக்குமா அப்டின்னு கேட்டா, அங்க தான் சந்தேகம். ஒட்டு மொத்தமா இந்த யுத்தங்கள ஆரம்பிச்சு பெரிய அளவுல கல்லா ஜெலன்ஸ்கி கட்டிட்டாரு. அத உக்ரைனுக்குள்ள இருந்து அனுபவிப்பாரா? இல்ல உக்ரைனுக்கு வெளியில போய் அனுபவிப்பாரா? இல்ல அத சங்கதியருக்கு விட்டுட்டு அவரு மேல போய் சேர்ந்துருவாராங்கிறது வரும் நாட்கள்ல தெரிஞ்சு போச்சு. அநேகமா உக்ரைனுக்குள்ள இருக்க முடியாது. வெளியில போய் வாழ வேண்டிய சூழ்நிலை தான் இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த வெளியில இருக்கும்போது ஜெலன்ஸ்கிக்கு அமெரிக்காவே டிக்கெட் கிழிக்குதா? இல்ல ரஷ்யா டிக்கெட் கிழிக்குதாங்கிறது மட்டும் தான் சந்தேகத்துல இருக்கு. ஆடுன ஆட்டத்துக்கு ஏறக்குறைய முடிவுரை நோக்கி உக்ரைன் யுத்தகளம் போற அதே சைடு பேரலரா ஜெலன்ஸ்கியும் போறாரு அப்படிங்கிறது தான் உலக அரசியல் வட்டாரத்துல பேச்சா இருக்கு. நன்றி, வணக்கம்.